அங்கு மழை வெள்ளம் அடித்து செல்லப்பட்ட பிறகு அந்த பகுதியில் ஆள் நடமாட்டமோ கட்டிடங்களோ வீடுகளோ இல்லாமல் சேரும் சகதியும் மற்றும் நீரும் மட்டுமே மிஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளத்தின் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர், எத்தனை பாலங்கள், எத்தனை கிராமங்கள் என்பது தொடர்பாக இன்னும் சேத விவரங்கள் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. அனைத்தும் இமயமலையின் மலைப்பகுதி என்பதால் அந்த பகுதிகளை அடையாளம் காண்பதிலும் உள்ளீடாக உள்ள கிராமங்களில் உள்ள இடங்கள், சேதம் ஆகியவற்றை இப்போது நாம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள ரஸ்வா, திமுரி ஆகிய பகுதிகள் அடையாளம் தெரியாத அளவுக்கு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு சேதமடைந்திருக்கின்றன. அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள அந்த நாட்டில் கோசி நதி, அது ஏற்கனவே பீகாரின் துயரம், நேபாளத்தின் துயரம் என்று அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் பெரும் சேதம் ஏற்படும். ஆனால் இந்த முறை ஏற்பட்ட சேதமானது பல பாலங்களையே அடையாளம் தெரியாமல் நொடியில் அது அடித்து சென்ற அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது காட்டாற்று வெள்ளத்தின் வேகம், அந்த வாட்டர் கரண்ட் என்பது கணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்ததை நாம் இப்போது கண்கூடாக சில காட்சி பதிவுகளின் மூலமாக காண முடிகிறது. காண முடியாத, பதிவில்லாத பல காட்சிகள் அந்த வெள்ளத்தின் ஆக்ரோஷத்தை எவரும் உணர முடியாத அளவுக்கு அதனுடைய அந்த பாயும் நீரின் வேகம் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. பல கட்டுமானங்கள், காங்கிரீட் கட்டுமானங்கள் சில நொடிகளுக்குள் அங்கு மணல் குவியலாக மாறி போன அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள நாட்டில் மிகப்பெரிய பேரிடர் கோசி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அங்கு ரஸ்வா மாவட்டம், திமுரி மாவட்டத்தில் பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. 19 பாலங்கள், 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள், 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலுமாக கோசி ஆற்றின் காட்டாற்று வெள்ளத்தில் அங்கு ஒட்டுமொத்தமாக அடித்து செல்லப்பட்டு சேரும் சகதியும் மணலும் மட்டுமே அந்த 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு காட்சி அளிக்கின்றன. லாரிகளும் பேருந்துகளும் வாகனங்களும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட சோப்பு டப்பாக்களை போல அடித்து செல்லப்பட்ட காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 400 பேர், 400க்கும் மேற்பட்டோரின் கதி என்ன என்பது இன்னும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் அனைத்து தொலைபேசி எண்களின் தொடர்பு எண்களும் கிடைக்காமல் இருப்பதால் இந்த டிராவல் ஏஜென்சி நிறுவனங்கள் அழைத்து சென்ற நபர்கள், மாயமான நபர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு உறவினர்களிடம் அவர்களுடைய நிலை குறித்து தகவல்களை தெரிவிப்பதற்காக உதவி எண்களை அறிவித்திருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தில் சென்னையிலிருந்து சுற்றுலா சென்ற 4 பேரும் சிக்கி இருக்கிறார்கள். இதே போல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தஞ்சாவூர், குரோம்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மற்றும் கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, கோயம்புத்தூர், புதுச்சேரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், நெய்வேலி உள்ளிட்ட பல இடங்களைச் சேர்ந்தவர்கள் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்று இந்த ரஸ்வா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் சிக்கி இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதில் அந்த சுற்றுலா மையம் மற்றும் டிராவல் ஏஜென்சி மூலமாக சென்றவர்கள் ஆகியோரின் அடையாளங்கள் மற்றும் அவருடைய முகவரிகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அவருடைய பெயர்கள், இடம் ஆகியவை வெளியிடப்பட்டு இதில் 20க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றன. மேலும் பலர் மீட்கப்படக்கூடும் என்றும், இந்தியாவிலிருந்து சுற்றுலா சென்றவர்களில் பலர் 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ள சூழ்நிலையில் அந்த வாகனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மூலமாக பதிவு செய்து சென்றவர்களை தேடும் பணி, தொடர்பு கொள்ளும் பணியில் தொடர்ந்து இந்திய தூதரகம், தமிழகத்தின் மற்றும் அயலக துறை உள்ளிட்டவையும் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கின்றன. நேபாள அரசுக்கும் மற்றும் அந்த நேபாள நாட்டின் பிரதமர் பாலேந்திர ஷாவுடன் தொடர்பு கொண்டு இந்திய பிரதமர் மற்றும் தூதரக அதிகாரிகளும் மீட்பு பணியை விரைவுபடுத்தி இருக்கிறார்கள். பீகாரில் இந்த கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் இங்கு பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு 8 மாவட்டங்களில் இந்த கோசி நதியின் நதி பாய்வதால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நதி அதிக அளவில் மணல் மற்றும் அடிக்கடி அதனுடைய பாதையை மாற்றுவதால் கோசி ஆறை பொறுத்தவரை பீகாரின் துயரம் என்று இங்கு கூறப்பட்ட போது இப்போது நேபாளத்தின் பெருந்துயரமாக கோசி ஆற்றின் அந்த நீர் போக்கு, அந்த பாதை
மாறி அது ஆற்றின் குறுக்கு வெட்டு பாதையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆற்றின் போக்கில் செல்லாமல் அதனுடைய எதிர் திசையில் இருந்து அந்த குறுக்கு வெட்டு பாதையில் அந்த வெள்ளப்பெருக்கு திடீரென ஏற்பட்டிருப்பதால் தான் மிகப்பெரிய கட்டிடங்கள், பாலங்கள் மற்றும் சாலைகள், கிராமங்கள் ஆகியவை பெருமளவு சேதமடைந்திருக்கிறது. இந்த சேதத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானோர் சிக்கி இருக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாள நாட்டில் இந்த பேரிடர் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள ராஸ்வா மாவட்டத்தில் இப்போது மீட்பு பணிக்காக பல நாடுகளைச் சேர்ந்த பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதிகளுக்கு விரைந்திருக்கிறார்கள். அவர்கள் காத்மண்டுவிலிருந்து அந்த நேபாள நாட்டின் தலைநகர் காத்மண்டுவிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த ரஸ்வா மாவட்ட பகுதிக்கு, நேபாளத்தின் வடக்கு பகுதியில் உள்ள அந்த ரஸ்வா மாவட்ட பகுதிக்கு இப்போது மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்கள். காட்மண்டுக்கு வடக்கே திபெத் எல்லையை ஒட்டியுள்ள இந்த ராஸ்வா பகுதியில் ஏற்பட்ட காலை 8 மணி அளவில் ஏற்பட்ட இந்த திடீர் பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தில் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 7 நாடுகளைச் சேர்ந்த அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் மலேசியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த நேபாளத்தில் சுற்றுலாவுக்காக சென்ற பலர் இந்த மலைப்பகுதிகளில் சிக்கி இருக்கிறார்கள். அந்த கோசி நதி பாயும் போட்டே கோசி என்று நேபாள நாட்டில் அழைக்கப்படுகிறது, பீகாரில் கோசி என அழைக்கப்படுகிறது இந்தியாவில். அந்த பகுதியில் தொடர்ந்து தேடும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேபாளத்திற்கு காட்டாற்று வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள அந்த நிலநடுக்கத்தால் நதியின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டு அங்கு மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவோடு ஆற்று வெள்ளம் ஏற்பட்டதால் இந்த பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. வானிலை நிபுணர்களின் கணிப்புப்படி நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவோடு அங்கு பனிப்பாறைகள் ஏற்பட்ட பிளவு மற்றும் அவை நிலநடுக்கத்தால் உருகி ஆற்று வெள்ளத்தோடு கலந்ததால் அந்த அளவுக்கு வேகமான அந்த ஆற்றின் போக்கில் ஏற்பட்ட மாற்றத்தால் இந்த பெருவெள்ளம் நிலச்சரிவோடு ஏற்பட்டு பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தி விட்டிருக்கிறது என்று முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ரஸ்வா மாவட்டம் மற்றும் திமுரி பகுதிகளில் இப்போது மீட்பு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நேபாள பிரதமர் பாலேந்திர சாவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகள், மீட்பு பணிகள் மற்றும் அங்கு சிக்கியுள்ள இந்தியர்கள் சிக்கியுள்ள இடங்கள் ஆகியவற்றின் விவரங்கள் ஆகியவை தூதரகம் மூலமாக தொடர்பு கொள்ளப்பட்ட உறவினர்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பலர் சிக்கி இருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டும் பணியில் தமிழக அயலக தொடர்புத்துறை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மீட்பு படையினர் மற்றும் மாயமானவர்களின் விவரம் மற்றும் மீட்கப்பட்டவர்களின் விவரம், நேபாள நாட்டிற்கு சென்றவர்களின் விவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக தமிழக அரசும் அதிகாரப்பூர்வமான தகவல்களை வெளியிட்டு வருகிறது. இதில் நேபாள நாட்டிற்கு சென்ற அந்த தமிழகத்தில் உள்ள டிராவல் ஏஜென்சி மூலமாக சென்றவர்களின் பெயர் பட்டியல் மற்றும் அவர்கள் சிக்கியுள்ளவர்களின் பட்டியல், தொடர்பு கொண்டவர்களின் பட்டியல் ஆகியவையும் உறவினர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. நேபாளத்தின் பெருவெள்ளத்திற்கு அந்த நிலநடுக்கம்தான் காரணம் என்பது இப்போது முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. அந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்போக்கு ஏற்பட்ட மாற்றம், அதில் ஏற்பட்டுள்ள அந்த வேகம் ஆகியவற்றால் பல பெருத்த அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. நேபாளத்தில் அந்த தொடர்ந்து சேதங்களை கணக்கிடும் பணி, மீட்பு பணி மற்றும் சுற்றுலா சென்றவர்கள் தொடர்பான விவரங்களை அறிவிக்கும் பணி ஆகியவை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஊர்களில் 40 கிராமங்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு அந்த மலைப்பகுதி நகரங்களில் இப்போது சுற்றுலா பயணிகள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய அந்த பாதை, சாலை வழி பாதை ஒட்டுமொத்தமாக துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. ஆற்றின் பாதையில் உள்ள அனைத்து சாலைகளும் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலங்களும் இல்லை, சாலைகளும் இல்லை. அதனால் அந்த 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல்வேறு கிராமங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான பணிகளில் இப்போது மீட்பு பணியினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்.